World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். இந்த வாழ்க்கையில் வளம் பெறணும் அப்படிங்கிறதுக்கு, வளமாக வாழ்வதற்கு குறியீடுகள், இந்த குறியீடை பயன்படுத்தும் பொழுது நம்ம மிகப்பெரிய செல்வ வளம், எல்லா பிரச்சனையிலிருந்தும் தீர்வுகள் கிடைப்பதற்கு அற்புதமான வழிமுறையை கூற வருகின்றார் நமது கருமத்தம்பட்டி சிவகாளீஸ்வரமூர்த்தி அவர்கள். அவர்களை வருக வருக என்று ஒரு பலத்த கைத்தட்டலோடு நம்ம வரவேற்போம். வளம் தரும் குறியீடுகள், அந்த குறியீடை பயன்படுத்தினாவே வளம் வந்துக்கிட்டே இருக்கும். எல்லா பிரச்சனைக்கும் ஒவ்வொரு குறியீடு, அந்த தீர்வு, இந்த குறியீடை பயன்படுத்தினா இந்த பிரச்சனையிலேருந்து தீர்வு கிடைக்கும். எனக்கு அரிய ஆனந்த அவர்களுக்கும் ஒரு சின்ன குறியீடு கொடுத்தாரு, இதை பயன்படுத்துங்க உங்களுக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்குன்னாரு. அவர் கொடுத்ததுல இருந்து பணம் தட்டுப்பாடே இல்லை, பணம் வந்துக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த மாதிரி அற்புதமான விஷயங்களை உங்களுக்கு அள்ளித்தர வருகின்றார். அவரை நாம் பலத்த கைத்தட்டலோடு வருக வருக என்று வரவேற்போம். ஓகே சார், நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம குரு வணக்கம் வச்சிடலாம். ஓகே, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. நன்றிங்க சார், மகிழ்ச்சி. இப்போ நம்ம குறியீடுகள், ஓகே, குறியீடுகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேச போகிறோம். இது என்னுடைய அனுபவத்தில் பார்த்திங்கன்னா வெற்றியடைந்த குறியீடுகள் அப்படிங்கிறத நான் எடுத்துக்கிறேன், நான் பயன்படுத்திகிட்டு இருக்கேன், என்னுடைய வாடிக்கையாளருக்கு கொடுக்குறேன், நிறைய பேருக்கு நான் கொடுத்துருக்கேன், மாணவர்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்குற விஷயங்கள் தான் நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். குறியீடுகள் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான ஒரு விஷயம், சரிங்களா? குறியீடுகள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அதி அற்புதமான ஒரு விஷயம். நான் ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திர குறியீடுகள் எல்லாமே மோதிரங்களாக நான் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். சில அமைப்புகளில் பார்த்திங்கன்னா நட்சத்திர குறியீடுகள் வடிவங்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி குறியீடுகள்லாம் நான் மோதிரமாக கூட நாங்கள் பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம். ஆரம்ப காலத்தில் இதெல்லாம் நடந்துச்சு. அந்த குறியீடுகள் பார்க்கும்போதே அதுக்கப்புறம் என்னுடைய குறியீடுகள் இவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் நான் ஆய்வு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் மேற்கத்திய குறியீடுகள், உலகளாவே இருக்கக்கூடிய எல்லா வகையான குறியீடுகளையும் பார்த்திங்கன்னா ஒரு அனுபவம் அப்படிங்கிறது உண்டு. ஏன்னா அதை சார்ந்து நிறைய தேடி படிச்சிருக்கேன், நிறைய குருநாள்கிட்டே அதை பற்றியான சில விஷயங்கள் அப்படிங்கிறத நான் கேட்டு தெரிஞ்சிருக்கேன். அதுக்கப்புறம் அது உள்ளே போகும்போது அந்த குறியீடுகள் அப்படிங்கிறது எனக்கு நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது கற்றுக் கொடுத்துச்சு. அந்த குறியீடுகள் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட பார்த்திங்கன்னா பேச போகிறேன், சரிங்களா? அதை நான் சொல்லிடுறேன். குறிப்பாக செல்வ வளம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே பொதுவானது. எல்லாத்துக்குமே செல்வம் அப்படிங்கிற அதை தேடி தானே போட்டிகிட்டு இருக்கோம். பட் நம்ம நினைக்கிற மாதிரி சம்பாதிக்கிறோம், பட் அதை தங்குதான், நம்மக்கிட்ட தங்க முடியறது இல்லை இல்லையா? அதுக்கு ஒரு குறியீடு அப்படிங்கிறது இருக்குது. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், லாஸ்ட் டைம் குறியீடுகள் சொல்லியிருந்தேன், ஒரு சில குறியீடுகள் செல்வ வளத்துக்காகன்னு சொல்லியிருந்தேன். யாராவது பயன்படுத்தினீங்களா? லாஸ்ட் டைம் சொல்லியிருந்தேன். யாராவது வந்திருக்கீங்களா? லாஸ்ட் டைம் வந்தவங்க யாராவது பயன்படுத்தினீங்களா? பயன்படுத்த மாட்டீங்க. ஒரு சில விஷயங்கள் நீங்கள் சாதாரணமாக கேட்கக்கூடிய விஷயத்தை ஒரு 2-3 டைம் நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஏதோ பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வரும். அதுக்காக தான் மறுபடியும் அந்த குறியீடுகளையும் சொல்லிவிட்டு இன்னும் வேறு சில குறியீடுகளாக நான் பார்த்திங்கன்னா சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா பணம் வர்றதுக்கு உண்டான குறியீடு. நான் இது கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க, தெரியுதுங்களா? அவருக்கு இதில் தெரியுதான்னு பாருங்க. தெரியலையே, அங்கிருந்து தெரியுதா? தெரியுது, இன்சைடு பாருங்க, இங்க பாருங்க. இது இந்த குறியீடு தெரியுதாண்ணா? எல்லாத்துக்கும் தெரியுதா? ஒன்று போட்டால் ஓகே, நான் ரெண்டாவது உங்களுக்கு விளக்க கொடுத்துருக்கேன். ஒன்று போட்டால் ஓகே, சரிங்களா? இந்த குறியீடு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இதோட பேர் ஃபெகு, FEHO எழுதிக்கோங்க, அது கூட பரவாயில்ல, எழுதிக்கோங்க. ஃபெகு இந்த குறியீடு அப்படிங்கிறது செல்வ வளத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. செல்வ செழிப்பு கண்டிப்பாக அதிகப்படியாக பண்ணி கொடுக்கும். விரைய செலவுகளை தவிர்க்கும். வீண் விரயம் நீங்கள் ஒரு செலவு பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இதை பண்ணணுமா அப்படிங்கிற ஒரு அமைப்பில் அது வேணான்னு சொல்லிடும். அந்த அளவுக்கு ரொம்ப அதிக அற்புதமான குறியீடு. செல்வ செழிப்பு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இருக்குது. இதுக்கப்புறம் யாராவது ஒருத்தங்க மாட்டு பண்ணை, ஆட்டு பண்ணை இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம், மாடு ஆடுகள்லாம் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் வச்சுருந்தா அதிக அற்புதமான குறியீடு. அந்த குறியீடு பயன்படுத்தினீங்கன்னாவே அது பெருக்கமாகும். கால்நடைகள் பெருக்கமாக இருக்க ஒரு குறியீடு. என்னுடைய நண்பர் ஒருத்தருக்கு சொல்லியிருந்தேன், அவர் ஊட்டியில் இருக்காரு. அவர்கிட்ட சொல்லும்போது அவர் மாட்டு பண்ணெல்லாம் வச்சுருக்காரு. அவர் என்ன பண்ணிட்டாரு, மாட்டோட நெத்தியில் போட்டு விட்டார் அந்த குறியீடை. இந்த குறியீடை மாட்டோட நெத்தியில் போட்டார்.
எப்பவுமே ஒரு நாளாக வந்து பார்த்திங்கன்னா மாட்டில் பால் கறக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது கம்மியாகும். இவர் அந்த ஒரு வாரம் யூஸ் பண்ணும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, சார் ஒரு 2-3 லிட்டர் வந்து எக்ஸ்ட்ரா கறக்குது சார் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்தளவுக்கு ஒரு அதி அற்புதமான ஒரு குறியீடு. இது நான் சும்மா சொல்லல, இதை நான் வந்து பயன்படுத்துகிறேன். இது பாருங்கள், நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். இதுதான் அது தெரியுதுங்களா? இந்த மோதிரமாக நான் பயன்படுத்தியிருக்கேன். நான் இது கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கேன். ஓகே, பயன்படுத்துனா ஓகே. அப்போது இது பயன்படுத்தும் போது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நிறைய ஐடியாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் ஆகுது. பிரபஞ்சத்தை புரியக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்சத்தை வந்து புரிஞ்சக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படிங்கிறது வந்துடும். செல்வ செழிப்புக்கு உண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு ஏதோ ஒரு ஐடியா வச்சுருக்கலாம், அதை வந்து கிரியேட் ஆகி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வரும். இதுக்கப்புறம் ஜோதிடர்களுக்கு வந்து வாக்குப்பளிதம் அப்படிங்கிறது தேவை. வாக்குப்பளிதம் எல்லாத்துக்கும் தேவையா இல்லையா? வாக்குப்பளிதத்துக்கும் சரி, கடன் அடைக்கிறதுக்கும், இது எல்லாத்துக்குமே இது வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா பேரம் பேசுறதுக்கு இந்த குறியீடு வந்து பயன்படும். அதுக்கு ஒரு குறியீடு சொல்கிறேன். அந்த குறியீடு பேர் வந்து அன்சூசன் பேர். அந்த குறியீடு இந்த மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு கோடு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி. இது வந்து அன்சூசன் பேர். இதில் மேற்கத்திய முறையில் பயன்படுத்தக்கூடிய குறியீடு தெரியுதா எல்லாத்துக்குமே? 2 1 கிடையாது சார், அது வேற. எப்படி இருக்கு? 2 1 பாருங்க, 2 1 பாருங்க. இந்த 2 1 தான், ரெண்டாவது வரைஞ்சிக்காம இந்த 2 1 தான், அது 2 வேற வேற. ஓகே சரிங்களா? இது வந்து வாக்குப்பளிதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். இந்த குறியீடுகளை மணிக்கட்டு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு வச்சுக்கலாம். மணிக்கட்டு பகுதியில் ஃபெகோ அன்சூஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து மணிக்கட்டு பகுதியில் போட்டு வச்சுக்கலாம். மணிக்கட்டுடைய விளக்கம் அப்படிங்கிறது லாஸ்ட் டைம் நான் சொல்லியிருக்கேன். மந்திர சாஸ்திரப்படி எந்த ஒரு மந்திரம் நீங்கள் ஜபம் பண்ணீங்க அப்படின்னாலும் 1 லட்சம் உரு ஜபம் பண்ணாதான் அந்த மந்திரம் அப்படிங்கிறது வந்து சித்தியாகும்னு சொல்லியிருக்கோம். படிச்சிருப்பீங்க, நிறைய மந்திர சாஸ்திரம் பற்றி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க சார். அப்படி தாங்க சார், அவர் ஐயா ஒருத்தர் இருக்கார். 1 லட்சம் உரு மந்திர ஜபம் பண்ணாதானே அந்த மந்திரம் சித்தியாகும். இப்போ சரி, அதுக்கு வேறு ஏதாவது ஒரு மாற்று வழி புதுசாக யோசிக்கலாமே அப்படிங்கிற ஆய்வு பண்ணும்போது ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா மணி துடிப்பு அப்படிங்கிறது 1,03,000 டைம் துடிக்குது. ஒரு நாளைக்கு மணி துடிப்பு இருக்கு இல்லையா, நம்மளோட நாடி துடிப்பு, அது வந்து 1,03,000 டைம் வந்து துடிக்குது. அதனால் அந்த மணிக்கட்டு பகுதியில் இந்த குறியீடுகள் போடும்போது அது 1 லட்சம் உரு மந்திர ஜபம் பண்ண மாதிரி அது வந்து வேலை செய்யுது. ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே மணிக்கட்டு பகுதியில் எழுதும்போது அந்த குறியீடு அப்படிங்கிறது உங்களுக்கு சித்தியாகிறத வந்து பார்க்க முடியும். நீங்களே வந்து பயன்படுத்தலாம். நான் பயன்படுத்துகிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ குறியீடு இருக்குது. சரிங்களா? அதனால் நான் பயன்படுத்தக்கூடியது மட்டும்தான் நான் சொல்கிறேன். சும்மா ஏதோ புதுசாக வந்து அதை பற்றி அனுபவம் இல்லாமையோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்த முடியாது. சரிங்களா? இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் இடம் வந்து விற்கணும், சொத்து வாங்கணும். சொத்து வாங்கினாலும் இது வந்து பயன்படுத்தலாம். இந்த மாதிரி மீன் மாதிரி இருக்கும். மீன் குறியீடு. ஓகே, இந்த மீன் குறியீடு அப்படிங்கிறது சொத்து வாங்குறதுக்கு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சொத்து வாங்கலாம், நிறைய புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். ரொம்ப அதிக அற்புதமான ஒரு குறியீடு. சொத்து விற்கிறதுக்கு அதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். ரொம்ப சிறப்பான ஒரு குறியீடு. சரிங்களா? இதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல பயணம் போகிறீங்க, அந்த பயணம் வந்து நல்லபடியாக இருக்கணும். பயணத்தில் நல்ல நிகழ்ச்சி நடக்கணும். எல்லாத்துக்குமே அந்த விருப்பம் இருக்குமா இருக்காதா? எங்கேயா போனால் பயணம் போகிறோம், அது நல்லா இருந்தால் தானே நல்லா இருக்கும். அதுக்கு வந்து ஒரு குறியீடு இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா ரைடோன் பேர். ஆர் மாதிரி இருக்கும். இது வந்து ரைடோன் பேர். கையில் போட்டுக்கோங்க. எங்கேயா வெளியூர் பயணங்கள் போகும்போது அல்லது வேறு எங்கேயா வெளியே போகிறீங்க அப்படின்னாலும் அதை வந்து பயன்படுத்துறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பயணத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது மட்டும் வந்து நடக்கும். ரொம்ப ஒரு அதிக அற்புதமான ஒரு குறியீடு. இதுக்கப்புறம் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகமாக இருக்கும். அதுக்கப்புறம் உடலில் இருக்கக்கூடிய நோய் வந்து நீங்கிறதுக்கும் சரி. அதுக்கப்புறம் உங்களுடைய ஆர்கனில் இருக்கக்கூடிய இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஒரு குறியீடு இருக்குது. அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க.
இந்த குறியீடு அப்படிங்கிறது ஆர்கன் இம்பேலன்ஸை வந்து சரி பண்ணும், நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதிகம் பண்ணி கொடுக்கும், உடம்புல என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு நோய்க்கு வந்து ஒரு தீர்வு கொடுக்கும், அல்லது ஒரு மருத்துவத்தை கூட காமிச்சு கொடுக்கும், யாராவது ஒரு மருத்துவர் கூட காமிச்சு கொடுக்கும். நோய்க்கு வந்து தீர்வு கொடுக்கும், உடம்புல இருக்கக்கூடிய ஆர்கன் இம்பேலன்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணும். ரொம்ப அதி அற்புதமான ஒரு குறியீடு. குடும்ப ஒற்றுமைக்கு இது வந்து சரியா வரும். இதே குறியீடு வந்து குடும்ப ஒற்றுமைக்கு வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தலாம். அதை நோட் பண்ணிக்கோ. குடும்ப ஒற்றுமை. பார்ட்னர்ஷிப்ல வந்து தொழில் பண்றாங்க அப்படின்னா இன்னொரு குறியீடு இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. பார்ட்னர்ஷிப் தொழில் பண்றவங்க இந்த குறியீடு பயன்படுத்தலாம்னா ரொம்ப சிறப்பா இருக்கும். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா? பேர் வேணாம், இது மட்டும் எழுதிக்கோங்க. குறியீடு பார்த்து எழுதிக்கோங்க சார், பேர் வேணாம். பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிறவங்க தொழில் பண்றவங்க இதை வந்து பயன்படுத்தலாம். இதுக்கப்புறம் பெண்களுக்கு உண்டான குறியீடு சொல்றேன். ஏதாவது வந்து பீரியட்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது வேற ஏதோ ஒரு வகையாக கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட எல்லா வகையான பிரச்சனைகள் வந்து அது வந்து தீர்க்கும். அதுக்கப்புறம் ஒரு கர்ப்பம் உண்டாகிறதுக்கு உண்டான சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய ஹார்மோன் இம்பேலன்ஸையும் சரி பண்ணும். பெண்மை குறைபாடு, இந்த பெண்களுக்கு உண்டான பல வகையான பிரச்சனைகளை சரி பண்றதுக்கு ஒரு குறியீடு இருக்கு. அந்த குறியீடு அப்படிங்கிறது பி மாதிரி போட்டுக்கோங்க. பி ஆக்சுவலா இந்த மாதிரி இருக்கும். இது பெண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான பிரச்சனையும் இது வந்து சரி பண்ணும். அப்புறம் ஆண்களுக்கு உண்டான ஒரு குறியீடு வந்து எம் மாதிரி இருக்கும். இது ஆண்மை குறைபாடு. ஆண்கள் சம்பந்தப்பட்ட எல்லா வகையான பிரச்சனையும் அது வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணும். ரொம்ப அதி அற்புதமான ஒரு குறியீடு. நிறைய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைஞ்சிருக்காங்க. எம் மாதிரி இருக்கு சார். இப்போ பாதுகாப்புக்கு ஒரு குறியீடு இருக்கு. பாதுகாப்புக்கு வந்து ஒரு குறியீடு இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒய் மாதிரி இருக்கும். ஒய் மாதிரி இருக்கும், இப்படி போட்டுக்கோங்க. திரிசூல மாதிரி ஒய் மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே வெளியே போறீங்க, ஏதாவது ஒரு செய்வன பிரச்சனை இருக்கு, அந்த மாதிரி இருந்தாலும் அந்த ஒய் போட்டிங்க அப்படின்னா அது ரெடி ஆகும். திருஷ்டி தோஷம் அது எல்லாமே நீக்கும். போகிற இடத்துல ஒரு பாதுகாப்பை வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கும். ஒய் அப்படிங்கிறது ஒய் மாதிரி போட்டுக்கோங்க. ஒய் மாதிரி போட்டிங்கன்னா ஓகே தான். இதுக்கப்புறம் சொத்து வாங்குறதுக்கு இன்னொரு குறியீடு இருக்கு. செல்வ செழிப்பில் அதிக நிலை அடையிறதுக்கு ஒரு குறியீடு இருக்கு. அதை நான் சொல்றேன். ரெண்டுமே அதை பயன்படுத்தலாம். இது வந்து சொத்து வாங்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செல்வ செழிப்பு, இடம் வாங்குறது, அவங்கெல்லாம் அதை பயன்படுத்தலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இது வந்து நட்சத்திர குறியீடு. ஆக்சுவலாக அது பென்டக்கிள்னு பேர். இந்த பென்டக்கிள் அப்படிங்கிறத சுக்கிரமேட்டில் வந்து பயன்படுத்திக்குவோம்.
சுக்கிரமேடு, இதுதான் சுக்கிரமேடு. இதில் பயன்படுத்துறீங்க அப்படின்னா செல்வ வளம் அப்படிங்கிறது அதிகமாகும். அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறத வந்து அது வந்து கொடுக்கும். புதிய வாய்ப்புகள் அப்படிங்கிறதே அதை வந்து கொடுக்கும். ரொம்ப சிறப்பான குறியீடு அது. அதுக்கப்புறம் ஸ்வஸ்திக். இந்த ஸ்வஸ்திக் எல்லாத்துக்குமே தெரிஞ்சது தான். ஸ்வஸ்திக் குறியீடு வந்து பயன்படுத்தலாம். இது வீட்டில் வந்து ஏதாவது ஒரு வாஸ்து தோஷம் இருந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா நிவர்த்தி பண்ணும். எந்த ரூம் வந்து வாஸ்து தோஷம் இருக்கோ அந்த ரூமோட என்ட்ரன்ஸில் வந்து இந்த ஸ்வஸ்திக்கு வந்து வரைஞ்சி வச்சுருங்க. ரொம்ப நல்ல பலன் அப்படிங்கிறத கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் நியூட்ரல் பண்ணுறதுக்கு இது வந்து பயன்படுத்தலாம். நியூட்ரல் பண்ணுறதுக்கு அதை பயன்படுத்தலாம். ரொம்ப ஆற்றல் அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்தாலும் அது வந்து பயன்படுத்தலாம். ஏதோ ஒரு வகையாக தெருக்கூத்துலாம் வருது இல்லையா, தெருக்கூத்துக்கு அதை வந்து பயன்படுத்தலாம். எந்த இடத்துல இருந்து எதிர்மறையான திசையிலிருந்து தெருக்கூத்து வந்தாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்தலாம். ரொம்ப அதிக அற்புதமான ஒரு குறியீடு. தெருக்கூத்து வர்ற இடத்துல பயன்படுத்தலாம். ஏதாவது ரூம் வந்து வாஸ்து குறைபாடு இருந்தாலும் அந்த ரூமில் வந்து முன்னாடி என்ட்ரன்ஸில் ஒட்டி வச்சிடலாம். அது ரொம்ப சிறப்பான இருக்கும். எல்லாத்தோட வீட்டு முன்னாடியே அதை ஒட்டி வச்சோம்னாலும் ரொம்ப நல்ல பலன் அப்படிங்கிறத கொடுக்கும். ரொம்ப சிறப்பான குறியீடு. ஓகே, இதுக்கப்புறம் இன்னும் ஒரு சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிடுறேன். குறியீடுகள் போதும். அதுக்கப்புறம் ஒரு டைம் நீங்கள் குறியீடு பயன்படுத்துறீங்கன்னா 3 குறியீடு பயன்படுத்துங்க போதும். இப்போ நான் நிறைய குறியீடு நான் பயன்படுத்திருக்கேன். நான் ரொம்ப காலமாக பயன்படுத்திட்டு இருக்கேன். நீண்ட காலமாக நான் பயன்படுத்திட்டு இருக்கேன். ஆரம்ப நிலையில் நீங்கள் பயன்படுத்துறதுனால ஒரு 3 குறியீடுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்த வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு 3 மட்டும் ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான 3 குறியீடு அப்படிங்கிறத மட்டும் பயன்படுத்திக்கோங்க. சும்மா நான் எல்லா குறியீடு சொன்னேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பயன்படுத்துறீங்கன்னா அது உங்களுக்கு பயனில்லாமல் போயிடும். அதோட ரிசல்ட் அப்படிங்கிறது நீங்கள் பார்க்க முடியாது. அதனால் அதையும் நான் வந்து சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? இதுக்கப்புறம் ஒரு சில ஜோதிட குறிப்புகள் மட்டும் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இது நான் என் நடைமுறையில் நான் பயன்படுத்திட்டு இருக்கிறது. முக்கியமான குறிப்புகள் நோட் பண்ணிக்கலாம். அதாவது ஒருத்தர் பிரபலமாகணும்னா ஒரு ஜாதகத்தில் பிரபலமாகிற அமைப்பு வந்து எந்தெந்த அடிப்படையில் ஒரு நிறைய அமைப்புகள் இருக்கலாம். பட் என்னுடைய அமைப்பில், என்னுடைய குருநாதர் சொன்ன அமைப்பில் ஒரு சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. அதை நான் சொல்கிறேன். என்னோட அனுபவத்திலையும் நான் பார்த்துருக்கேன். அதனால் அந்த கருத்துக்கள் மட்டும் உங்களுக்கு நான் பதிவு பண்ணுறேன். ஒரு சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஒற்றைப்படை ராசிகளில், அதாவது உங்கள் லக்னத்திலிருந்து 1, 3, 5, 7, 9, 11 ஒற்றைப்படை ராசிகள், இதில் பெரும்பாலான்மையான கிரகங்கள் இருக்கிறது. 5 கிரகத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு பிரபலம் அப்படிங்கிறது கொடுக்கும். ஒற்றைப்படை ராசிகள், அதாவது உங்களுடைய லக்னத்திலிருந்து 1, 3, 5, 7, 9, 11 இந்த ராசிகளில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான கிரகங்கள் இருக்கிறது. ஃபஸ்ட்டு ரூல். 5ஆம் பாவம், 11ஆம் பாவம், இதில் வந்து ஒரு 2-3 கிரகங்கள் கூட இருக்கிறது. 5ஆம் பாவம் 11ஆம் பாவத்தில் ஒரு 3 கிரகம் 4 கிரகம் இருக்கிறது. ஆனால் எனக்கு ஒற்றைப்படையில் கம்மியாக தான் இருக்குது. 5 கம்மியாக தான் இருக்குது. ஆனால் 5ஆம் பாவத்தில் 9ஆம் பாவத்தில் கிரகங்கள் இருந்தாவே நல்ல பலன் கொடுக்கும். பிரபலமான ராஜயோகத்தை வந்து கொடுக்கும். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் சார பரிவர்த்தனை பெற்ற கிரகங்களுடைய தசையோ புத்தியோ உங்களுக்கு வருதான்னு பாருங்கள். சார பரிவர்த்தனை அப்படின்னா என்னென்னா, இப்போ ராகு இருக்குன்னு வச்சுக்கலாம். ராகு வந்து கேதுவோட நட்சத்திரத்தில் நிற்கிறது, கேது வந்து ராகுவோட நட்சத்திரத்தில் நிற்கிறது. இப்போ புதன் வந்து குருவோட நட்சத்திரத்தில் நிற்கிறது, குரு வந்து புதனோட நட்சத்திரத்தில் நிற்கிறது. இதுதான் வந்து சார பரிவர்த்தனை. ஏன்னா நீங்கள் கிரக ரீதியான பரிவர்த்தனை பார்த்துருப்பீங்க. ஒவ்வொரு கிரகம் வந்து வீடு மாறி நிற்கிறது பரிவர்த்தனை யோகமாக இருக்கு இல்லையா? இது சார பரிவர்த்தனை பெற்ற கிரகம் இருக்கான்னு சொல்லி பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் அந்த மாதிரி அமைப்பு இருக்கான்னு பாருங்கள். அது வந்து அந்த கிரகங்களுடைய திசையோ அல்லது புத்தியோ நடக்கும்போது பிரபலமான ராஜயோகத்தை செய்யும். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, 10 வருஷமாக அது அப்படியே மூடு விழா பண்ணியே கிடக்குது. அல்லது ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டீங்க, அது அப்படியே மூடி வச்சே கிடக்குது. அப்படியே வச்சுக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் ஆரம்பிச்சிட்டீங்க, நல்லா இன்வெஸ்ட் பண்ணி கூட பண்ணி வச்சிட்டீங்க, அது அப்படியே மூடு விழாவாக இருக்குது. அந்த விஷயம் வந்து சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கோ. அந்த எந்த ஒரு விஷயமா வேணாலும், அது எதா வேணாலும் இருக்கலாம். அந்த விஷயம் அப்படிங்கிறது உங்கள் லக்னாதிபதியோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்மந்தப்பட்ட பாவம், இப்போ 3ஆம் பாவம் ஏதாவது ஒரு அப்ளிகேஷனே டெவலப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் வந்து முடியாமல் இருக்குது அல்லது வேறு ஏதோ அது பிரச்சனையாக இருக்குது, அந்த மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது 3ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சார பரிவர்த்தனை பெற்று இருக்கும்போது ஏதோ ஒரு வகையாக 3ஆம் அதிபதி வேறு நல்ல அதிபதிகள் சார பரிவர்த்தனை இருக்கிறப்போ அந்த விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த ஏதோ ஒரு அதுக்கு உண்டான முயற்சிகள் பண்ணாங்க அப்படின்னா, அது எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து பார்த்திங்கன்னா பழுது இல்லாமல் நடக்கும். நிறைய இடத்துல வந்து வெற்றி அடைந்தது தான் பழுது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. வர்க்கோத்தமம் அப்படிங்கிறது இப்போ ஒவ்வொரு ராசியிலும் வந்து ஒவ்வொரு நட்சத்திர பாதம் அப்படிங்கிறது வர்க்கோத்தமம் வந்து இருக்குது. அதே மாதிரி வர்க்கோத்தமம் பெற்ற நட்சத்திர
எந்த நட்சத்திரத்தில் வந்து வர்க்கோத்தம் இருக்கோ அந்த கிரகங்களுடைய புத்தியோ அல்லது தசையோ நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அந்த மாதிரி இருக்கும்போது அது வந்து லக்னமாக மாறி செயல்படக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது வந்து உண்டு. இப்போ ஒருத்தருக்கு வந்து இப்போ மேஷ லக்னம் வேறு ஏதோ ஒரு கன்னி லக்னமாக இருக்கலாம், அல்லது வேறு ஏதோ ஒரு வகை லக்னமாக இருக்கலாம், ஏதோ ஒரு லக்னமாக இருக்கலாம்னு வச்சுக்கலாம். அவருக்கு வந்து ஜாதகத்தில் இப்போ ஒரு குரு திசை நடக்குதுன்னு வச்சுக்கலாம். குரு வந்து அஸ்வினி 1ல் நடக்குது அப்படின்னா அந்த மேஷ லக்னம் தான் அவருக்கு மேஷ லக்னத்தை மையமாக, அந்த குரு திசை முழுவதும் மேஷ லக்னத்தை மையமாக வைத்து அது வந்து செயல்படும். கன்னி லக்னமாக இருக்காது, மேஷ லக்னமாக வச்சு நிறைய பெரும்பான்மையான நிகழ்வுகள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். இது முழுக்க முழுக்க என்னுடைய ஆய்வு கருத்து ப்ளஸ் என் குருநாதர் சொன்னது, அதை நான் ஆய்வு பண்ணி பார்க்கும்போது தான் கிடச்சிட்டேன். நான் யார்கிட்டையும் ஆர்கியூமெண்ட்டுக்கு நான் வரல, சரி எனக்கு அப்படி இல்லை அந்த மாதிரி நான் வந்து ஆர்கியூமெண்ட் வரல, என்னுடைய கருத்தை வந்து நான் பதிவு பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஆர்கியூ பண்ணி எதுவுமே நடக்காது, உண்மையா இல்லையா? ஒத்துக்கிறீங்களா? ஆர்கியூ பண்ணால் என்ன பண்ணோம்? பேச்சு வளம், நீங்கள் 4 சொல்லுவீங்க, நான் 4 சொல்லிகிட்டே இருப்பேன், அந்த மாதிரி தானே இருக்கும். நல்லா ஆர்கியூ பண்ணுறக்காக சொல்ல, இது வந்து பயன்படுத்துங்க அப்படிங்கிறத சொல்கிறக்காக தான் நான் வந்து சொல்லி வைக்கிறேன். சரிங்களா? இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் திதிசூன்ய நிவர்த்தி பாவம்னு ஒன்று இருக்குது. எல்லாம் திதிசூன்யம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. திதிசூன்ய நிவர்த்தி பாவம்னு இருக்குது. திதிசூன்யம் நிவர்த்தி பாவம் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒருத்தர் பிரதமையில் பிறந்தாருன்னு வச்சுக்கோங்க, துலாம் மகரம் அப்படிங்கிறது திதிசூன்யமாக இருக்குது. திதிசூன்யமாக இருக்கா? பிரதமையில் பிறந்தா துலாம் மகரம் அப்படிங்கிறது திதிசூன்யமாக இருக்குது. அதுக்கு நிவர்த்தி பாவம் அப்படின்னா என்னென்னா, துலாத்துக்கு வந்து 7ஆம் இடம் என்னது? மேஷம் வந்து திதிசூன்ய நிவர்த்தி பாவம். இதே மகரத்துக்கு வந்து 7ஆம் இடம், மகரத்துக்கு 7ஆம் பாவம் என்னது? கடகம். அப்போ கடகம் அப்படிங்கிறது மேஷமோ கடகமோ வந்து திதிசூன்ய நிவர்த்தி பாவம் அப்படிங்கிறது பேரு. இந்த திதிசூன்ய நிவர்த்தி பாவத்தில் எந்த ஒரு கிரகத்துடைய திசையோ அல்லது புத்தியோ, அங்கே ஏதாவது ஒரு கிரகம் இருக்கு. இப்போ மேஷத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் இருக்கு, அப்படி வச்சுக்கலாம். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா மேஷத்தில் புதன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த புதன் திசையோ அல்லது புத்தியோ வரும்போது அவர் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் அப்படிங்கிறது கொடுக்குறாரு. இப்போ நிறைய அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது வருது. திதிசூன்ய நிவர்த்தி பாவம் அப்படிங்கிறது எதா வேணாலும் இருக்கலாம். எந்த திதிக்கு வந்து எடுத்துக்கோங்க, எந்த திதியாக இருந்தாலும் அதுக்கு 7ஆம் பாவம் அப்படிங்கிறது நிவர்த்தி பாவம். அந்த வீட்டில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்து அது திசையோ அல்லது புத்தியோ நடத்தும் போது வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறத வந்து கொடுக்குது. எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அது வந்து வெளியே வந்துடுறார். இதுக்கப்புறம் திதிசூன்ய அதிபதி அப்படிங்கிறது இப்போ பிரதமைக்கு வந்து சனியும் சுக்கிரன் வந்து திதிசூன்ய அதிபதியாக இருக்குது. இந்த திதிசூன்ய அதிபதிகள் வந்து இந்த மேஷத்திலே அல்லது கடகத்திலே இருந்தார்னா திதிசூன்ய பாதிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பாதி தான் பண்ணுவார். 50% நன்மை உண்டு, அந்த 50% தீமை அப்படிங்கிறது வந்து கொடுத்துரும். அதை நோட் பண்ணிக்கோங்க. இதே கிரகம் அங்கே போய் இருந்துச்சுன்னா 50% நன்மை 50% தீமை அப்படிங்கிறது கொடுக்கும். இதே மாதிரி திதிசூன்ய நிவர்த்தி அதிபதிகள் அப்படிங்கிறது பிரதமைன்னு வச்சுக்கலாம். மேஷம் செவ்வாயும் சந்திரனை வந்து திதிசூன்ய நிவர்த்தி அதிபதிகள்னு பேர். இப்போ இதில் பிரதமைக்கு வந்து செவ்வாயும் சந்திரனும் திதிசூன்ய நிவர்த்தி அதிபதிகள்னு பேர். இவங்க போய் திதிசூன்ய ராசிகள் இருந்தாலும் அந்த திதிசூன்ய பாவத்தில் 50% பலன் தான் கொடுப்பார். நன்மையான பலன் 50 இருக்கும், தீமையான பலன் அப்படிங்கிறது 50 இருக்கும். நடைமுறையில் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதே மாதிரி எல்லா திதிகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நடைமுறையில் இருக்குது. நிறைய ஜாதகங்களில் பார்க்கும்போது, நிறைய விஐபி ஜாதகங்கள்லாம் பார்க்கும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி சில அமைப்புகள் அப்படிங்கிறது இருக்குது. சாதாரணமாக அவங்களுக்கு வேறு எந்த விதமான யோகமே இல்லை. ஆனால் அந்த திதிசூன்ய நிவர்த்தி பாவம் அடிப்படையில் அவங்க வந்து வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. நடைமுறையில் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க முடியுது. இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் இப்போ எதிர்காலம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏஐ கையில் வரப்போகுது. ஏஐ வருதா இல்லையா? இப்போ ஏஐ எல்லா பக்கம் ஏஐ வருது. ஜோதிடர்கள் வந்து ஏஐ வந்து கொஞ்சம் தயவு செய்து கற்று வச்சுக்கோங்க. ஏஐ அது என்ன, அதை பற்றியாவது கொஞ்சம் சில விஷயங்கள் வந்து கற்று வச்சுக்கோங்க. ஃப்யூச்சரில் ஏஐ தெரியலைன்னா ஜோதிடத்தில் வந்து பார்த்திங்கன்னா மதிக்க முடியும், அந்தளவுக்கு வந்துடும். ஏன்னா எல்லா துறையிலையுமே ஜோதிடம் போயிட்டு இருக்கு ஏஐ. அதனால ஜோதிட துறையில் இப்போ வந்துட்டு இருக்கு, நம்மளை தெரியாமல் பின்னாடி வந்துகிட்டே இருக்கு. அதனால இப்போ நீங்கள் படிக்கிறீங்கனாலும் சரி, ஏற்கனவே இருக்கீங்கனாலும் சரி, சில வகையான டெக்னாலஜியாக டெக்னிக்கலாக நீங்கள் சில விஷயங்கள் வந்து கற்று வச்சுட்டீங்கன்னா தான் ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? நான் வந்து சும்மா சொல்லலை, இது நான் இன்னொரு 5 வருஷம் கழிச்சு பேசினாலும் நீங்கள் யார் வந்து ஏஐயில் நீங்கள் இப்போ கற்றுக்கிறீங்களோ எதிர்காலத்தில் ஒரு நல்ல ஒரு சிறந்த இடம் வந்து உங்களுக்கு உண்டு. சரிங்களா? டெக்னிக்கலாக கற்றுக்கோங்க. ஏதாவது விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா கற்றுக்கோங்க. சின்ன சின்ன விஷயம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து மைக்ரோ லேர்னிங் பேர். ஏதாவது ஒரு விஷயம் கற்றுட்டீங்க அப்படின்னா, சின்ன சின்ன விஷயமா கற்றுக்கிறீங்க அப்படின்னா மைக்ரோ லேர்னிங்னா பேர். இப்போ ஒரு வீடியோ எடிட்டிங்கே கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு கேப் கிடைக்கிறப்ப கற்றுக்கிறீங்க, அல்லது ஏதாவது ஒரு ஜோதிடத்தை பற்றியே ஒரு புதுசாக கற்றுக்கிறீங்க, அல்லது ஒரு சிம்பிள்ஸை பற்றி கற்றுக்கிறீங்க, வேறு ஏதோ கற்றுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்பப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பப்பெல்லாம் அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா அது மைக்ரோ லேர்னிங். இந்த சின்ன சின்ன லேர்னிங் வந்து வேறு எங்கேயோ ஒரு இடத்துல போய் உங்களுக்கு நிறுத்தும். அது ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். எதிர்காலத்தில் ஏஐ தெரிஞ்சவங்க, டெக்னிக்கல் தெரிஞ்சவங்க பெரிய அளவில் வந்து பார்த்திங்கன்னா
வாய்ப்பு இருக்குது அவங்களுக்கு, அதையும் நான் சொல்லி வைக்கிறேன். ஏன்னா அதை சொல்லலாம் இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன், ஒரு சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டு இருக்கேன், அதுக்காக தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கண்டிப்பாக நீங்களும் பயன்படுத்துங்க, நீங்களும் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான நோக்கம். சரிங்களா, அதை நான் சொல்லிடுறேன். சரிங்களா, அதுக்கப்புறம் ஒரு எந்திரம் மட்டும் நான் சொல்லி வைக்கிறேன். இது என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படுத்தின எந்திரம். இந்த எந்திரம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில தத்துவம் மட்டும் சொல்லி வைக்கிறேன். சரிங்களா, அப்போ சொன்னால் தான் அந்த எந்திரம்னா என்ன அப்படின்னு சொல்லி தெரியும். பொதுவாக இப்போ எந்திர சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். எப்படி ஜோதிட சாஸ்திரம் ஒரு பெரிய கடலோ அதே மாதிரி எந்திர சாஸ்திரம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கடல். அந்த கடல் அப்படிங்கிறதுல இப்போ எந்திரங்கள் அப்படிங்கிறது இயற்கையான ஒரு எனர்ஜி அந்த எந்திரத்தில் தாங்கி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அந்த இயல்பாக இருக்கக்கூடியது. எந்திரம் அப்படின்னாவே ஒரு கருவின்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம உதாரணமாக சாதாரணமாக நம்ம ஒரு கிரைண்டர்லாம் பயன்படுத்துகிறோம் இல்லையா? கிரைண்டர் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்துகிறோம்? நம்ம டூ வீலர் பயன்படுத்துகிறோம், எதுக்காக பயன்படுத்துகிறோம்? மாவாட்டுறதுக்கு பயன்படுத்துகிறோம். அது எதுக்காக பயன்படுத்துகிறோம்? மாவை தான் ஆட்டுறோம். அது என்ன பண்ணுது? எதுக்காக அதை கொண்டு வந்தோம்? வேலையை சுலபமாக. நம்ம ஃபர்ஸ்ட் ஆட்டாங்கல்ல பிடிச்சி ஆட்டிட்டு இருந்தோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆச்சு. இப்போ 20 நிமிஷம் 10 நிமிஷத்தில் அது ஆட்டி முடிச்சிருது. இப்போ ஒரு சட்னி அடிக்கிறேன்னா 1/4 மணி நேரம் 20 நிமிஷம் ஆச்சு. இப்போ 5 நிமிஷத்தில் அரைச்சி முடிச்சிருது. நம்ம வேலைகளை எதெல்லாம் சுலபமாகுதோ அது எந்திரம்னு பேர். அதே மாதிரி தான் இது ஒரு கருவின்னு பேர். எந்திரம்னு சொல்லலாம், கருவின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த எந்திரம் அப்படிங்கிறது ஒரு கருவியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயல்படும். எல்லா வகையான தெய்வங்களுடைய சிலைக்கு கீழே இருக்கிறது எந்திரம். எல்லா வகையான தெய்வத்துக்கு கீழே தெய்வத்துக்கே எனர்ஜி கொடுக்கக்கூடியது எந்திரம். யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா? எந்திரத்துக்கு கீழே சாமி கீழே எந்திரம் வச்சிருக்காங்களா இல்லையா? 12 வருஷம் முடிச்சு கும்பாபிஷேகம் பண்றாங்களா இல்லையா? அது ஏன் 12 வருஷம் அது வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குருவுடைய ஒரு சுற்று 12 வருடம். அப்போ ஒரு கும்பாபிஷேகம் பண்றாங்க அப்படின்னா அந்த 12 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா அந்த எந்திரத்துக்கு பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உண்டு. சரிங்களா, அந்த அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ நான் ஒரு சில எந்திரம் அப்படிங்கிறது சொல்கிறேன். எந்திரம் தான் நான் மேக்ஸிமம் பெரும்பாலான இடத்துல பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறேன். மேற்கத்திய முறையில் இருக்குது, நம்ம தமிழ் முறையில் இருக்குது. நிறைய இடத்துல அந்த எந்திரம் அப்படிங்கிறது பயன்படும். சாதாரணமாக பயன்படுத்தக்கூடிய எந்திரம்லாம் இப்போ நீங்கள் ஒரு 1000 ஒரு 2000 ஒரு ஜபம் பண்ணோம், அல்லது ஒரு 5000 ஒரு ஜபம் பண்ணோம், அந்த மாதிரி இருக்கும். இந்த எந்திரம் அப்படிங்கிறது சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா பயன்படும். அதுக்கு ஒரு தத்துவம் இருக்குது. அதாவது இந்த கலியுகம் அப்படிங்கிறது எண்களால் ஆளப்படுமாமா. கலியுகம் அப்படிங்கிறது எண்களால் ஆளப்படும். அப்போ இப்போ உங்களுக்கு பேன் கார்டு வந்துருச்சு, ஆதார் கார்டு வந்துருச்சு, பேங்க் அக்கௌண்ட் வந்துருச்சு, செல்போன் நம்பரு, வேற என்ன நம்பர்லாம் இருக்கு, எல்லாமே எண்களால் ஆளப்படுது. அதனால இந்த அமைப்பில் இந்த எந்திரம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பில் பார்த்தீங்கன்னா வேலை செய்யக்கூடியது. நான் ஒரு எந்திரம் மட்டும் சொல்லித்தரேன். இது ரொம்ப ஒரு அதி அற்புதமான எந்திரம். இது செல்வ வளத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கலாம். செல்வ வளத்துக்காக இது ரொம்ப ஒரு அதி அற்புதமான ஒரு எந்திரம். பார்த்தீங்கன்னா 4 கட்டம் அமைச்சுக்கோங்க. நாலுக்கு 4 ஒரு கட்டம் அப்படிங்கிறத அமைச்சுக்கோங்க. இந்த எந்திரத்தை ஒரு ஆர்டர் படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா வரையணும். ஆர்டர் படி தான் வரையணும். இந்த ஆர்டரில் வரையிலிங்கன்னா அது வேலை செய்யுது. சும்மா லைனாக எழுதுனீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா வேலை செய்யுது. அதையும் சொல்லிட்டேன். இதில் 1 2 3 4 5 6 7 8 1 2 3 4 5 6 7 8 இந்த ஆர்டரில் எழுதிக்கணும். இதுக்கப்புறம் 113 112 111 110 108 107 106 105 இந்த அடிப்படையில் வரைஞ்சிக்கணும். 1 2 3 4 5 6 7 8 இதுக்கப்புறம் 113 112 111 110 108 107 இது இந்த எந்திரத்துக்கு பேர் தன ஆகர்ஷணம்னு பேர். இந்த எந்திரத்துக்கு பேர் தனாகர்ஷணம் சார். அங்கிருந்தே எடுங்க, டிஸ்டர்ப் ஆயிரும். தெரியுதுங்களா எல்லாத்துக்குமே? இல்லை அதை வீடியோ பார்த்துக்கோங்க சார். டைம் இல்லை சார், வெயிட் பண்ணுறாங்க. டைம் பார்த்துக்கோங்க, வீடியோ பார்த்துக்கோங்க, ஈஸியாக இருக்கும். ஏன்னா மறுபடியும் சொன்னோம்னா டைம் பத்தாது. அதுக்காக டைம் எல்லாம் அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, அதனால் இது தனாகர்ஷண எந்திரன் பேர். இந்த எந்திரத்தை நீங்கள் பயன்படுத்தும் போது சாதாரணமாக நீங்கள் ஒரு பேப்பரில் பார்த்தீங்கன்னா வரைஞ்சி வச்சுக்கலாம்.
ஒரு 108 முறை வந்து இது கண்டினியூஸாக வந்து வரைஞ்சிருங்க. பேப்பரில் மட்டும் பயன்படுத்துங்க. தகடில் வந்து வரையாதீங்க. தகடில் எழுதுறதுல தனியாக தீட்சை வாங்கணும், ப்ளஸ் வந்து எனர்ஜைஸ் பண்ணி இது பண்ணணும். அது உங்களுக்கு பத்தாது. சும்மா நான் தகடில் வரைகிறேன், இல்லை எங்கேயா நான் பார்த்து ஏதோ ஒரு எந்திரத்தை தகடில் வரையினா ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்துடும். அதையும் பார்த்துக்கோங்க. அதனால் பேப்பரில் உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தி பேப்பரில் வந்து வரைஞ்சிக்கலாம். அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு இருக்கும். பேப்பரில் வரைகிறதுக்கு உங்களுக்கு பெருசாக டிஸ்டர்பன்ஸ் ஆகாது. தகடில் வரையணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து எனர்ஜி வேணும். அதுக்கு சரியான ஒரு தீட்சை வாங்கணும். அதுக்கு முறையாக சில வகையான அமைப்புகள்லாம் இருக்குது. அதெல்லாம் வாங்கி நீங்கள் பண்ணிங்கன்னா மட்டும்தான் நல்ல பலன் அப்படிங்கிறது கொடுக்கும். இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா எனர்ஜி பண்ணனா என்ன பண்ணலான்னா, இந்த எந்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா திரிசூலை வந்து அமைச்சிக்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு திரிசூலை வந்து வரைஞ்சிக்கலாம். சரிங்க, இந்த மாதிரி திரிசூலை வரைஞ்சிட்டிங்க அப்படின்னா நல்ல பலன் அப்படிங்கிறத வந்து கொடுக்கும். இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படிங்கிற மாதிரி, எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சுக்கோங்க. எனக்கு இப்போ எனக்கு 1 லட்ச ரூபா வேணும், 2 லட்ச ரூபா வேணும், 5 லட்ச ரூபா வேணும், அது வந்து எழுதிக்கோங்க. சரிங்களா? இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, ஆகர்ஷணம் அப்படின்னா மொத்தம் அஷ்டகன்மை இருக்குது. அதை பற்றி பேசினா உங்களுக்கு நிறைய இதாக இருக்கும். அதனால் ஆகர்ஷணம் சும்மா ஜென்ரலாக சொல்லி வைக்கிறேன். ஓகே, இந்த ஆகர்ஷணம் அப்படின்னா வரவழைத்தல்னு பேர். ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து வர வைக்கிறதுன்னு பேர். வர வைக்கிறது அப்படின்னா தன ஆகர்ஷணம் அப்படின்னா என்னது? தன ஆகர்ஷணம்னா பணவரவு, பணத்தை வந்து வரவழைத்தல் அப்படின்னு பேரு. பணம் சும்மா இது எந்திரம் போட்டால் மட்டும் வராது. அதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்கள் மைண்டில் வந்து பார்த்தீங்கன்னா தோணும். மைண்டில் வந்து தோணும். அது சில ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். சில ஐடியாஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்கும். இது நீங்கள் இதை பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தோணும். உங்களுக்கு அது ஸ்பார்க் ஆகும். அந்த ஸ்பார்க் அதை வச்சு நீங்கள் வந்து டெவலப் பண்ணி போய்க்கலாம். ஒரு ஐடியா வந்து கிரியேட் ஆகும். அதை நான் சொல்லிடுறேன். அந்த ஐடியா வச்சு நீங்கள் டெவலப் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து அடுத்த கட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வர முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சரிண்ணா, ரொம்ப ஒரு அதி அற்புதமான இயந்திரம். 10,000 இயந்திரத்துக்கு மேலே நம்ம வந்து பண்ணி கொடுத்தாச்சு. இந்த எந்திரம் யாருக்கா வேணும்னா நம்ம கடை வந்து போட்டிருக்கோம். நம்ம தங்கச்சி மாப்பிள்ளெல்லாம் கடை போட்டிருக்காங்க. நீங்கள் அங்கே கூட வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். சரிண்ணா, இந்த தனார்சன இயந்திரம் வந்து தகவலில் எழுதியே இருக்குது. சாதாரணமாக பேப்பரில் எழுதுறதை விட எந்திரத்தில் வந்து வரையும் போது வந்து இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நாங்கள் 10,000 வரைகிறதுனால அதில் சில எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கும். அதனால் அதை வந்து யாராவது வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். சரிண்ணா, அதை நான் வந்து சொல்லிடுறேன். ஓகே, இந்த எல்லா விஷயத்தையும் நீங்கள் பயன்படுத்தாட்டியும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு விஷயத்தாவது பயன்படுத்துங்க. ஏதாவது ஒரு விஷயத்தாவது பயன்படுத்தி அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே நான் இதை பயன்படுத்தினேன், எனக்கு நல்லா இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு இதை வந்து சொல்லுங்கள். சரி, நிறைய பேர் இருக்கீங்க. இது யாராவது ஒருத்தருக்காவது போய் இந்த விஷயம் வந்து சேரணும், இது யாருக்காவது ஒருத்தருக்காவது பயன்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய முழுமையான நோக்கமே. சரிங்களா? பயன்படுத்த முடியுமா? ஏதாவது இதில் கடினமாக இருக்கா? எத்தனை பேர் பயன்படுத்துவீங்க? ஓகே, ஒரு சிலர் பயன்படுத்தாமல் இருக்காங்க. ஓகே, பரவாயில்ல. சரிங்களா, பயன்படுத்துங்க. அதாவது யாருக்கு வந்து இது தேவையோ அது அவங்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கமே. நான் அப்படி தான் நான் என்னுடைய வேண்டுதல் பிரார்த்தனைகள் எல்லாமே அந்த மாதிரி தான் வடிவமைச்சிருக்கேன். சரிங்களா, அதனால் அதை நான் வந்து சொல்லி முடிக்கிறேன். சரிங்களா, எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த அனைவருக்கும் நன்றிகள். நந்தாதுரை சாமி சார், செல்வராஜ் ஐயா, அதுக்கப்புறம் நம்ம ஹரி சார், எல்லாத்துக்குமே நன்றிகள். இங்கு மேடையில் கூடியிருக்கும் அனைத்து சான்றோர்களும் ஆண்டவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்து என்னுடைய உரையை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுக்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் 790-44-35-136. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள், தயவுசெய்து ஃபோன் பண்ணாதீங்க. ஒரு நாளைக்கு ஒரு 100 மிஸ்டு காலுக்கு மேலே வந்துட்டுருக்கு. வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் நான் கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன். மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், 790-44-35-136. இந்த நம்பருக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எனக்கு ஏதாவது டவுட்லாம் கேளுங்க. நான் ஃப்ரீ டைமில் கண்டிப்பாக நான் வந்து பண்ணிடுவேன். சரிண்ணா, அதுக்கப்புறம் ஏதாவது ஃப்ரீயாக இருந்தால் பேசிடுவேன். ஏதாவது நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், ஃப்ரீயாக இருந்தால் பேசிடுவேன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஒரு டைம் எடுக்கலைன்னா மறுபடியும் திரும்ப சொல்கிறேன், ஒரு டைம் எடுக்கலைன்னா மறுபடியும் தொடர்ந்து ஒரு 50 டைம் அடிக்காதீங்க. இது எனக்கு மட்டும் கிடையாது, யாருக்குமே இதை பண்ணாதீங்க. உங்கள் யாராவது நண்பர் எடுக்கல, அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருப்பார், அல்லது வேறு ஏதாவது ஒரு ஜோதிடருக்கு அடிக்கிறீங்க, அவர் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இருப்பார். 50 டைம் யாருக்குமே ஃபோன் பண்ணாதீங்க. சரிங்களா, இது வந்து ஒன்று. இதுக்கப்புறம் இப்போ நிறைய பார்க்குறேன், நிறைய அதை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். நீங்கள் யாராவது ஒருத்தங்க வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் வைப்பீங்க இல்லையா? வாட்ஸ்அப்பில் எத்தனை பேர் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க? ஓகே, நிறைய பேர் வைக்கிறீங்க. ஒரு நாளைக்கு 4 ஸ்டேட்டஸ்க்கு மேலே வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் செக் பண்ணிக்கிறோம். உங்களோட ஆக்டிவிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணணும். 4 ஸ்டேட்டஸ்க்கு மேலே ஒரு நாளைக்கு வந்து யாருமே வைக்காதீங்க.
சரிங்களா? ஒரு சில ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஸ்டேட்டஸ் வச்சுருப்பாங்க. நீங்கள் தெய்வ பக்தியாக இருக்கலாம், இல்லை வேறு எது வேணாலும் இருக்கலாம், நீங்கள் ஜோதிடா யாராக வேணாலும் இருக்கலாம். 4 அதாவது ஒரு ஆய்வு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா 4 ஸ்டேட்டஸ்க்கு மேலே வந்து யார் வந்து வைக்கிறாங்களோ அவங்க மனநிலை வந்து சரியில்லாமல் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஒரு ஆய்வு வந்து சொல்லுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யாரை வந்து இது வந்து துன்புறுத்துறதுக்காகவோ இல்லை யாரோட மனசை காயப்படுத்துறதோ என்னுடைய நோக்கம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. 4 ஸ்டேட்டஸ்க்கு மேலே வைக்காதீங்க. இது ஒன்று. இதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில வியாதி வந்து இருக்கு. என்னன்னா இப்போ ஸ்டேட்டஸ் வச்சோன்னே ஒரு செகண்ட்ல பார்த்துருவாங்க. அது எப்படி பார்க்குறாங்கன்னு தெரியல எனக்கு. எப்படி அவங்களுக்கு போய் நோட்டிஃபிகேஷன் போகுன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு வியாதி. இதெல்லாம் நீங்கள் இது பண்ணீங்கன்னா தயவு செய்து இதை வந்து பார்த்தீங்கன்னா தவிர்த்துருங்க. இது அதாவது அடுத்தவன் என்ன பண்ணுறாங்கிற விஷயமே கிடையாது. நம்ம என்ன பண்ணுறோம், இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம், நாளைக்கு என்ன பண்ண போகிறோம், நாளானைக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோடு போனால் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிக்க முடியும். சும்மா நம்ம அடுத்தவனை பார்த்துட்டு இருந்து இன்னும் நடக்க போகிறது கிடையாது. ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் கற்றுக்கிறீங்கன்னா கற்றுக்கோங்க, தப்பே கிடையாது. ஒரு விஷயம் அதான் மைக்ரோ லேர்னிங்னு நான் சொல்லியிருக்கேன். சின்ன சின்ன விஷயமா கற்றுக்கோங்க. இப்போ எந்திர நீங்கள் இன்னைக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்குது, கற்றுக்கலாம். சிம்பிள்ஸ் நிறையா சொல்லியிருக்கேன். இது பாருங்கள், நடைமுறையில் நீங்கள் பார்க்கலாம், நிறைய கற்றுக்கலாம். இப்போ இதுவே நீங்கள் ஆய்வு பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ விஷயம் உங்களுக்கு கொடுத்துருக்குன்னா இல்லையா? இப்போ எதாவது கஷ்டமாக இருக்கா, போய் மலை ஏறுங்க, போய் காவடி எடுங்க, அதை போய் எடுங்க, இதை போய் எடுங்க, அந்த மாதிரி ரொம்ப எளிமையான விஷயத்த நான் சொல்லியிருக்கேன். ரொம்ப கடினமான விஷயத்தெல்லாம் நான் சொல்லவே கிடையாது. சரிங்களா? இதுக்கு எதாவது செலவாகுமா? அதனால எளிமையாக இருக்கக்கூடிய சுலபமான வழிமுறைகள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் என்ன பயன்படுத்தணும் அதை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். சரி, நான் எங்கேயோ படிச்சுட்டு பிடிச்சிட்டு வந்து சொல்ல கிடையாது. சரிங்களா? இன்னும் ஒரே ஒரு விஷயம் சார், ஒரே நிமிஷம். ஓகே. இதுக்கப்புறம் உலகளாவிய இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து தேடி படிங்க. அதாவது இப்போ மேற்கத்திய முறையில் ஆகட்டும் அல்லது வேற ஏதோ ஒரு வகையாக மற்ற இனங்களில் மற்ற இதுலலாம் வந்து என்னென்ன வழிமுறைகள் வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் சமீபத்தில் ஒரு விஷயம் வந்து நான் படித்தேன். ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒன்று. அதில் வந்து இந்த ஹாங்காங் தெரியுமா? ஹாங்காங் எங்கே இருக்கு? சரி, அது எங்கேயோ இருக்கட்டும், விடுங்க. இந்த ஹாங்காங்கில் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நம்பிக்கை இருக்குது. அதை அவங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை சொல்லும்போது அது வந்து சிலிருக்கும். இந்த இது பார்த்துக்கோங்க, இருக்கா? சிலுக்குதா இல்லையா? உண்மை சொல்லும்போது அந்த சிலிப்பு அப்படிங்கிறது வருமா? வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு தெரிந்தே ஒரு தவறு செய்தாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே வந்து மேக்ஸிமம் அந்த எப்படி சொல்கிறது, ஃபைட்டுக்கெல்லாம் அவங்க வந்து ஃபேமஸ். ஹாங்காங்கில் வந்து ஒரு எப்படி நம்ம இங்கே நம்ம ஏதோ ஒரு சாதாரண விஷயத்தை சொல்லிக் கொடுக்குறோம் இல்லையா? இப்போ நம்ம கோயிலில் சாமி கும்பிட்றது மாதிரி அங்கே சண்டை பிடிக்கிறதுக்கு வந்து ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வந்து கற்றுக் கொடுப்பாங்க. அந்த குங்ஃபு, கராத்தே அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் வந்து ஏதோ ஒரு தெரிந்தே ஒரு தவறை வந்து செஞ்சாங்க அப்படின்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, தெரிந்தே ஒரு தவறு செஞ்சாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அந்த இடத்துல வந்து இருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு ஊரில் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஊரில் இல்லாமல் வேறு ஏதோ ஒரு மொழி தெரியாத, பாஷை தெரியாத ஊருக்கோ நாட்டுக்கோ அவங்க வந்து போயிட்டு, பாஷை தெரியாத நாடுன்னு வச்சுக்கோங்க, வேற ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து இந்த யாராவது ஒருத்தவங்க வந்து ஹோட்டலில் போய் வேலைக்கு சேர்ந்துக்குவாங்களாமா. ஹோட்டலில் வேலைக்கு செஞ்சுட்டு போய் இந்த பாத்திரங்கள் வருது, அதுக்கப்புறம் இந்த துணி துவைக்கிற வேலை, அதுக்கப்புறம் வந்து இந்த கோயிலுடைய துப்புரவு, ஏதாவது ஒரு கோயில் இருக்குன்னா அங்கே போய் துப்புரவு பண்ணி வீதி கூட்டுறது, இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்காங்களாமா. அப்போ இது வந்து சரி நம்ம முறையில் நம்ம எப்படி நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னா, யாருக்கா ஒருத்தர் தப்பு நீங்க பண்றீங்க, தெரிஞ்சே தப்பு பண்றீங்க, அந்த மாதிரி இருந்தா கோயிலில் போய் உளவார பணி பண்ணலாமா இல்லையா? கோயிலில் போய் உளவார பணி பண்ணலாமா? உளவார பணி பண்ணா என்ன ஆகும்? செய்த தவறுக்கு அது ஒரு பிராயச்சித்தமாக ஆகும். இப்போ கோயிலில் வந்து ஒரு விசேஷம் நடக்குது, எல்லாம் கோயிலில் பாத்திரம்லாம் இருக்கு, நம்ம போய் ஹோட்டலில் வேலை செய்ய முடியுமா? நம்ம வீட்டில் பாத்திரமாவது கழுவலாமா இல்லையா? வீட்டில் இருக்கிற பாத்திரம் கழுவலாம். இப்போ யாராவது ஒருத்தவங்க சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறோம், அங்கே போய் பாத்திரம் கழுவலாம் ஒன்று. இதுக்கப்புறம் கோயிலில் வந்து நிகழ்ச்சிகளில் பாத்திரம்லாம் இதெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா? சாப்பிட்டு இந்த தட்டெல்லாம் இருக்கும் இல்லையா? தட்டோ அல்லது வேற எதை சாப்பாடு ஆக்குற இதுவே வந்து அதை இது பண்ணி வைக்கலாமா இல்லையா? இப்போ கோயிலை வந்து துப்புரவு பண்ணலாமா இல்லையா? அப்போ இதெல்லாம் வந்து பண்ணிய பாவத்தை கரைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்போ எங்கேயோ நடக்கிற, எங்கேயோ கேட்குற விஷயத்த நம்ம முறைப்படி என்னென்ன வரும் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கறது தான் வந்து ஜோதிட கலை. பரிகாரத்திலே அதில் நிறைய விஷயங்கள், நிறைய மாற்றங்கள், நிறைய அபூர்வமான விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கலாம். எதை வேணாலும் இருக்கலாம். அதை வந்து ஈக்குவேட் பண்ணி பாருங்கள். இது நம்ம முறையில் எது வரும், எப்படி வரும், எதிர்காலத்துக்கு இதை எப்படி பயன்படுத்த முடியுமா, நம்ம ஜோதிடத்துறைக்கு வளைக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்கள் எப்பவுமே பார்க்கணும். அது பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு என்ன நடக்கும், வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது நடக்கும். இல்லாட்டி அவங்க போகிறவங்க போயிட்டே தான் இருப்பாங்க. அதனால நிறைய விஷயங்கள் படிங்க. ஏன்னா இப்போ இந்த காலகட்டத்திலலாம் படிக்கிற ஆர்வமே கம்மியாயிருச்சு. எத்தனை பேர் படிக்கிறீங்க? தினசரி படிக்கிறவங்க ஒரு சிலர் தான் இருக்கீங்க.
தினசரி படிங்க. ஏதோ ஒரு புத்தகம் வாங்க, அவ்வளோ புத்தகங்கள் இருக்குது, ஏதோ ஒரு புத்தகம் வாங்க. ஒரு புத்தகம் ஒரு 200 300 நீங்கள் செலவு பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப படிங்க. ஒரு 30 முறை 40 முறை திரும்ப படிச்சிங்கன்னா அது பல அதிசயமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கொடுக்கும். அதை அந்த ஃபஸ்ட்டு அந்த புத்தகம் படிக்கிறீங்கன்னா அந்த ஆசிரியருக்கு வந்து ஒரு வணக்கம் வச்சிருங்க. அவர் ஏதோ ஒரு என்னுடைய குருநாதர்னு சொல்லியிருப்பாங்க, அந்த குருநாதருக்கு ஒரு வணக்கம், ஏதோ ஒரு குருநாதர் என்னுடைய குருநாதர்னு சொல்லி அதில் சொல்லியிருப்பார். இப்போ அந்த மாதிரி சொல்லும்போது அவருக்கு ஒரு வணக்கம் வச்சுட்டு நீங்கள் ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு அவர் சில சூட்சமமான விஷயங்கள், அந்த புத்தகத்தில் சொல்லாத விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்து அதை புலப்படுத்துவார். அதுக்கப்புறம் அவர் எந்த நிலையிலிருந்து எழுதி கொடுக்குறாரோ, அந்த புத்தகம் எழுதியிருப்பாரோ அந்த நிலைக்கு நீங்கள் போகிற முன்னான சில சாத்தியக்கூறுகள் அப்படிங்கிறது கொடுக்கும். சரிங்களா? ஓகே, இதை மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. எனக்கு வாய்ப்பை அளித்த அனைவருக்கும் நன்றிகள். சரிங்களா? இதை பயன்படுத்தி எல்லாருமே வெற்றியடைய வாழ்த்துக்கள். சரிங்களா? குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை, குருவே சரணம், குருவே துணை. நன்றிக்கு மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன்.